அடுத்ததாக லியோ படத்தில் வந்துட்டு ஹைனா சீக்வன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் இந்த பக்கம் கிளைமேக்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸை வந்து அது சூப்பராக இருக்கும் சார் அதோட. சார் பட் ஆனால் அந்த ட்ரெய்லர் வந்து சினிமேட்டிக்காக தானே சார்? இல்லை, அதுக்கு 2 ரீசன்ஸ். ஒன்று, அந்த செலக்ட் பண்ண ஸ்கூல் அது வந்து ஒரு ஃபேரி டெய்ல் கலரில் தான் அந்த ஸ்கூலே இருக்கும். அந்த விஜய் சார் அதுக்கான ஏதாவது சொல்லுவாரா சார் உங்ககிட்ட வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் இப்படி வந்திருக்கு அந்த மாதிரி? இல்லை, ஆக்சுவலி பீஸ்ட் பண்ணும்போது வந்து நான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஃபேக்ட்ரி விசிட்டாகவே அது பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுருக்காங்க. இல்லை, அதுதான் இப்போ நானே நிறைய அவேர்னஸ் ஈவெண்ட்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா. ஏன்னா நெக்ஸ்ட் பிக் திங் அதுதான் சார். அப்புறம் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சார்? சார் நீங்கள் எப்பயுமே அந்த ரிக்ஸ் வந்து கஸ்டமைஸாக பண்ணுறதுல நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் சார். இந்த படத்துக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கீங்களா சார்? இந்த இல்லை, இது அதான் சொல்கிறேன்ல, யாருக்கு வேணும் அப்படின்றது தான் இப்போ பாயிண்ட்டு. ஸோ சில டைரக்டர்ஸ்க்கு வந்து தே வாண்டட் டு வெரி சிம்பிள் மேக்கிங், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ பேசிக்கலி எங்களுக்கு என்னென்னா அந்த கொஞ்சம் அந்த ஃப்ரீ ஃப்ளோ கேமராஸ் வேணுன்றது தான். இப்போ இந்த மூவி ப்ரோ கிம்பிள்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. அந்த டைமில் வந்து நாங்கள் ஏதோ கிளைட் கேம் அந்த மாதிரி சில எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி தான் அந்த நிறைய ட்ராவல். இப்போ 22 இப்போ லடாக் பண்ணும்போது ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த மீன் வாயில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7-8 வருஷத்தில் ஏகப்பட்ட கிரிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது டு ஷூட் ஆல் த ட்ராவலிங் ஷாட்ஸ். நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராவல்லையே இருப்பாங்க, எங்கேயுமே சும்மா கேமரா ஸ்டாட்டிக்காக இருக்கவே இருக்காது, மூமெண்ட்லேயே இருக்கும். இது எல்லா ரிக்ஸுமே அங்கே எங்களுக்கு இந்த லடாக் போர்ஷனில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இந்த ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் அப்ரோச் பண்ணோம். அது ரொம்ப எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த பசங்களை பயம்படுத்துறதுன்றது எங்களோட ஐடியாவில். நீங்கள் அந்த நாட் ஓன்லி இந்த பசங்க, அந்த கூட நடித்த இந்த ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க சார். பட் ஆனால் அந்த ட்ரெய்லர் வந்து சினிமேட்டிக்காக தானே சார்? இல்லை, அதுக்கு 2 ரீசன்ஸ். ஒன்று, அந்த செலக்ட் பண்ண ஸ்கூல் அது வந்து ஒரு ஃபேரி டெய்ல் கலரில் தான் அந்த ஸ்கூலே இருக்கும். அந்த அமைப்பு ஊட்டியில் வந்து ஸ்ட்ரீக்ஸ்ன்னு அது ஒரு 150 years ஓல்டு பிரிட்டிஷ் ஸ்கூல். ஸோ இவங்க ரொம்ப பர்டிகுலராக நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்து எனக்கு அதுதான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களே போய் அந்த ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் பேசி அந்த ஸ்கூலே வந்து ஒரு ஃபேரி டெய்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக ஷார்ட் வச்சாலே அது ஒரு சினிமேட்டிக் ட்ராமேட்டிக்காக தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் செகண்ட் ஆஃப் லடாக். ஸோ அங்கே நீங்கள் யார் போனால் நான் கிடையாது, நீங்கள் யார் போய் ஷூட் பண்ணாலுமே அது வந்து சினிமேட்டிக்காக தான் இருக்கும். ஆனால் அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படின்றது தான். நான் சொன்ன மாதிரி இந்த 3 Idiotsஸோ இது வரைக்கும் யார் நம்ம உயிரை படம் இந்த மாதிரி யார் லடாக்கில் போய் படங்கள்லாம் பார்த்தீங்கனாலுமே ஓரளவுக்கு ஒரு சின்ன ஏரியாவில் தான் போய் எடுத்து அதுக்குள்ளேயே தான் ஒரு லடாக்னா ஒரே ஒரு டெம்ப்ளேட்டில் தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 months ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 1 hour 25 minutes தாங்கணும் அந்த படம். மவுண்டன்ஸ் போர் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷீ டுக் மீ டு ஆல் த டெரைன்ஸ். ஓகே, ஸோ ஸ்கவுட்லேயே வந்து நம்ம இது பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணலையா சார்? இல்லை, கன்ஃபார்ம் பண்ண மாட்டோங்களே. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஐடியா தான் எனக்கு செகண்ட் ஹாஃபில் சொன்னாங்க. இந்த ஸ்கவுட் போயிட்டு வந்த அப்புறமா தான் ஸ்கிரிப்டே எழுதி அதை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிற யார் அங்கே ஒரு லக்கியாக எங்களுக்கு ஒரு வைல்ட் லைஃப் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிடச்சார். அவர் வந்து தான் எங்களுக்கு லைன் ப்ரொடியூசராக மாறினார். அவர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர், ஃப்ரான்ஸ்லாம் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அங்கே போய் மீட் பண்ணும்போது அங்கே வந்து எங்களுக்கு யார் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. என்னென்னா டெல்லியிலேருந்து தான் லைன் ப்ரொடியூசர்ஸ் வராங்க ஃபார் பிக் ஃபிலிம்ஸ்க்கு. அங்கே லோக்கல் சினிமான்றதே கிடையாது. அங்கே நாங்கள் எல்லாமே ரிசர்ச் பண்ணி அந்த ஃபஸ்ட் டைம் ஸ்கவுட் பண்ணும்போது எங்களுக்கு கண்டுபிடிச்ச வந்து அந்த ஸ்டான்ஸ்ன்ற ஒரு வைல்ட் லைஃப் ஃபோர்ட். அவர் மட்டும்தான் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காரு. அங்கே சின்னதாக ஒரு எடிட்டு, ஒரு கேமரா இதெல்லாம் வச்சு அவர் வைல்ட் லைஃப் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் யார் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இஸ் அ வெரி குட் ஃபிலிம் மேக்கர். அவர் தான் வந்து ஸ்னோ லெப்பர்டை வந்து ஷூட் பண்ண ஒரே வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் இந்தியாவில். இந்த ஹிமாலயஸ் மவுண்டன்ஸில் இருக்கிற ஸ்னோ லெப்பர்டை அவர் மட்டும்தான் கேப்சர் பண்ணியிருக்காரு. இதை வந்து நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கும் போது அவருக்கு இந்த ஐடியாலாம் சொல்லும்போது அவருமே ரொம்ப இன்வால்வ். அன்னிலேருந்து எவ்ரி இயர் எங்களை அவர் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார், எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு. ஈவன் இந்த ஃபைனல் ஷூட் பண்ணும்போது அவரும் அவரோட அசிஸ்டன்ஸ் தான் எங்களுக்கு. அவங்க வீட்டிலலாம் நாங்கள் தங்கணும். ஸோ டோட்டலாகவே அந்த ட்ராமடைசேஷனுக்கு ரீசன் வந்து அதுதான். ஸோ நம்ம என்ன தான், ஸோ அதனால தான் நம்ம மேக்கிங் வைஸ் கொஞ்சம் நீங்கள் இந்த லியோக்கெலாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் சார். அடுத்ததாக லியோ படத்தில் வந்துட்டு ஹைனா சீக்வன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் இந்த பக்கம் கிளைமேக்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸை வந்து அது சூப்பராக இருக்கும் சார். அதோட ஆடியன்ஸ் ரியாக்ஷனாகவே அந்த இடத்துல அவரோட அந்த ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் தான் அந்த சீனோட ப்ளஸ்ஸே. பட் அதை வந்துட்டு சிங்கிள் டேக்காக போயிருப்பீங்க சார் அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரைக்கும். கரெக்ட். அந்த சீனை பற்றி சார் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் மினிமம் ஒரு 2 நாளாவது ஷூட் பண்ணுவாங்க.
ஓகே, நாங்கள் டோட்டலாக அந்த சீனை வந்து 2 hours தான் ஷூட் பண்ணோம். 2 hours? ஆமாம், 2 மணிக்கு ஆரம்பித்து எல்லாம் ரிஹர்ஸ்லாம் பண்ணி கரெக்டாக ஒரு 5:30 6க்கு இண்டோரில் முடிச்சுட்டு கரெக்டாக ஈவினிங் நைட்டு இண்டோர்லேயே டே ஃபார் நைட் மாதிரி சீட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக ஈவினிங் லைட் ஆகும்போது சாரா கரெக்டாக அந்த வெளியேந்து வர ஒரு ஷார்ட் சிங்கிள் ஷார்ட்லேயே கொரியோகிராஃப் பண்ணி எடுத்து முடிச்சிடணுன்றது தான் பிளான். ஸோ என்ன ஒரு பெரிய விஷயங்கள் கிடச்சதுன்னா அந்த 2 hours அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸுமே இந்த சீன் எல்லாருக்குமே. இப்போ 2 days எடுக்கும்போது பிரித்து எடுக்கும்போது எவ்ரி டைம் ஸ்டார்ட் கேமரா சொல்லும்போது அவங்க மைண்ட் டியூன் ஆகி உள்ளே போகணும். சீக்கிரமாக எடுக்கும்போது அதுதான் ரொம்ப லோகேஷுமே என்ஜாய் பண்ணார். அந்த புது மேக்கிங் நம்பர் ஆஃப் கேமராஸ் வச்சு அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராஸ் ஜென்ரலி இந்த ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா இந்த கேமராக்கு நம்ம எப்படி ஃபேவர் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லி இப்படி தான் பழகியிருப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு கேமரா எங்கே இருக்குன்ற கவலையே இல்லாமல் அவங்க பாட்டு ஒரு தியேட்டரில் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அந்த டைம் சேவ் ஆகிடுச்சு. ப்ளஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிறிஸ்பாகவும் உணர்ந்து அது இப்போ நிஜமாகவே ஒரு இப்போ ரியல் டைமில் போய் நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சண்டை போட்டு எவ்வளோ நேரம் இருப்பீங்க, அதே டைம் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் அதோட அழகு. அதுதான் நடந்துச்சு. விஜய் சார் அதுக்கான ஏதாவது சொல்லுவாரா சார் உங்ககிட்ட வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் இப்படி வந்திருக்கு அந்த மாதிரிலாம்? இல்லை, ஆக்சுவலி பீஸ்ட் பண்ணும்போது வந்து நான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த லைட்டிங் சைட்லலாம் பேசிக்கிட்டு இருப்போம். அவருக்கு பிடிக்கும். ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்தம்லாம் கொடுப்பாரு, வந்து சூப்பராக லைட் பண்ணால் அந்த மாதிரி அவர் ரொம்ப he knows what is beauty light அது இதுன்னு. ஆனால் லியோ ஃபஸ்ட்டு டேவே வந்து கிளியராக தெரியும் லோகேஷுக்கும் பியூட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்றது. நானும் ரெடி ஆகிட்டேன், அவர் விஜய் சாருமே ரெடி ஆகிட்டோம். லோகேஷ்னா அவர் டார்க்காக நைட்டு இந்த மாதிரி தான் கான்ட்ராஸ்டாக தான் கேட்பார். ஸோ நம்ம வந்து அந்த பியூட்டியை மறந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நரபிக்குத்துலாம் அவ்வளோ க்ளோ பண்ணி பயங்கரமாக பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் கிடையாது அப்படின்றது டே ஒன்லேயே நாங்கள் பேசிக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். ஸோ வாட் எவர் லோகேஷ் வாண்டட், அவருக்கு என்ன அவரோட ஸ்டைல் என்ன. ஸோ அவருக்கு என் மேலே இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து லோகேஷ்க்கு வந்து மற்ற எந்த படங்கள் நான் பண்ணதை அவருக்கு பார்த்தாரா பிடிச்சிருக்கான்னு தெரில. அவர் ஒத்துக்கிட்ட ஒரே காரணம் ஆட்டோ சங்கர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கிரவுண்ட். ஸோ ஆட்டோ சங்கர்னால இவர் ஓகேன்னு சொல்லி நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஃப்கோர்ஸ் விஜய் சார் தான் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதை ஓகே பண்ணது வந்து பிகாஸ் ஆஃப் ஆட்டோ சங்கர். ஸோ இப்படி உள்ளே வரும்போது தென் வி டிசைடட். ஓகே, ஸோ நான் சார்ட்ட சொல்கிறது ஒன்று தான் சொன்னேன். சார் இப்படி இந்த மல்டிபிள் கேமரா சூப்பர், இல்லை ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா நமக்கு வந்து ஜென்ரலாக ஒரு க்ளோஸ்அப் எடுத்தோம்னா ஒரு சின்னதாக லைட்டை கட் பண்ணி ஒரு தர்மாக்கோல் ஒன்று வைப்போம், ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் கொடுக்கும். அது ஒரு சின்னதாக ஒரு டிஏஜிங்கோ ஒரு அழகாக ஒரு காமிக்கிறதுக்கான ஒரு விஷயம் பண்ணோம். இப்போ நான் ஒரே டைம் மல்டிபிள் கேமராஸ் வச்சு எடுக்கும்போது என்னால் அந்த தர்மாக்கோல் நடுவில் போய் வைக்க முடியாது. ஓகேனா ஒரு கேமரா எப்பயுமே வைடு கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் எப்பயுமே அவரோட க்ளோஸ்அப் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது வந்து ஸோ நான் அவர்கிட்ட சொன்ன மைனஸ் இதுதான். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது மட்டும்தான். அது எனக்கு வேணவே வேணாம். இந்த படத்துக்கு எனக்கு இந்த மாதிரி நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கட் பண்ணி என்னை திருப்பி எடுக்கிறத விட எனக்கு இந்த அழகு வேணவே வேணாம். ரெண்டாவது நம்ம எப்படியுமே ஒரு அப்பா மாதிரி தான் பண்ணுறோம். ஒரு சின்ன 10 minutes தான் நமக்கு அந்த எங்கு லுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் அதை பற்றி கவலையே படாதுன்னு சொல்லி இதுதான் என்னோட கான்வர்சேஷன் அவரோட. ஸோ அப்போ ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த எல்லாமே மல்டிபிள் கேமராஸு எல்லாமே ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்க இவங்க. அந்த ஒரே நம்ம எமோஷன்லேயே வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்லி அவங்க கேராவின் விட்டு இறங்குனாங்கன்னா அந்த சீன் முடிக்கும் போது தான் போவாங்க, தவிர அதுக்கு முன்னாடி அனுப்பவே மாட்டோம். ஜென்ரலி ஷார்ட்டுக்கு அவங்கள போய் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்க வேறு கெஸ்ட்டு வருவாங்க, எல்லாமே டைவர்ட் ஆகிடுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எல்லாருக்குமே அது ஒரு ப்ராக்டிஸாக இருந்தது. அதுக்கு ரீசன் வந்து வேறு ரீசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் போகணும்னு நினச்சது. அப்புறம் எங்களுக்கு அந்த காஷ்மீரில் வந்து இதே மாதிரி லடாக்கோட இன்னும் டஃப்பான சுச்சுவேஷன். லடாக்காக நாங்கள் சம்மரில் போனோம். இது வந்து பியூர் விண்டரில் தான் ஆரம்பித்தது. ஜான் ஃபெப் ஃபுல் ஸ்னோ. ஸோ 11 o'clock தான் சன் ஓப்பன் ஆகும். அந்த மவுண்டன்ஸ்லேருந்து தாண்டி வெளியே வரும். கரெக்டாக 4 o'clock திருப்பி உள்ளே போயிடும். ஒரு 200 பேர் க்ரூவே, ஒரு 300-400 பேர் லோக்கல் க்ரூ, ஜூனியர் ஆர்டிஸ்ட். இந்த 500-600 பேர் சாப்பாடு போடுறதுக்கே 2 hour ஆகும். ஸோ எனக்கு ஷூட்டிங் டைம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours. இதுக்குள்ளே நம்பர் ஆஃப் சீன்ஸு ஷார்ட்ஸு இதெல்லாம் எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டோம். இட்ஸ் அ சேலஞ்ச். ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம முடிச்சாகணும். அதே மாதிரி காலத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அந்த படத்தை. இவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் இதெல்லாம் பண்ணும்போது இந்த ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இதே தான் திருப்பி இங்கே வரும்போது ஈஸி ஆகிடுச்சு. அந்த பேட்டர்ன்லேயே பண்ணிடலாம் அப்படி என்டையர் ஃபிலிமும். அதனால தான் அந்த ஒரு சேஸை சிங்கிள் ஷாட்டில் எடுக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு சிங்கிள் ஷாட் போகலாம், அந்த ஓப்பனிங் சிங்கிள் ஷாட் போகலாம். எல்லாமே வந்து கட்ஸ். சிலது வந்து கட்ஸே வேணால் சிங்கிள் ஷாட்லேயே போயிடலாம் சார். சிலதெல்லாம் கட்ஸோடு போவோம், ஆனால் எடுக்கும்போது சிங்கிள் ஷாட்டில் தான்
சிங்கிள் பர்ஃபார்மன்ஸில் தான் எடுத்தோம். ஸோ இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். சார் அப்புறம் உங்களோட விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் சார் அதோட ஃபேக்ட்ரி விசிட்டாகவே அது பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுருக்காங்க சார். இல்லை அதுதான் இப்போ நானே நிறைய அவேர்னஸ் ஈவெண்ட்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஏன்னா நெக்ஸ்ட் பிக் திங் அதுதான். இப்போ நீங்கள் கல்கி மாதிரி ஒரு படத்தை நீங்கள் ரசிக்கணும்னா வி ஹேவ் டு யூஸ் ஆல் திஸ் டெக்னாலஜிஸ். இல்லாட்டி இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வரதுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. இந்த நல்ல கதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர் ரன் ரொம்ப கம்மியாகி ஆப்வியஸாக ஆடியன்ஸ்க்கே வந்து இதை நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாமே அப்படின்னா ஓகே. இப்போ நம்ம படமே இந்த மின்மினிக்கே இந்த ஓடிடியாக இருந்தான்னு பார்க்கும்போது இந்த ஹிமாலயாஸ் தான் நம்மளை செப்பரேட் பண்ணது, இது தியேட்டருக்கு வர வைக்குது. ஓகேனா இப்படி ஒரு விஷுவல் வந்து ஓடிடியில் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது, நம்மளுமே தியேட்டருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அதை ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த விஷுவல் கிராண்டியர் இருந்தால் தான் இன்றைக்கி தியேட்டருக்குள்ளே வருவாங்க. ஸ்டோரி டெல்லிங் வந்து அது ஒரு டூல் ஆகிடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானோ இங்கே மட்டும் கிடையாது, ஒரு ஹாலிவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வில் ஸ்மித் படமோ ஒரு லியோனார்டோ டிகாப்ரியோ படமோ வந்து தியேட்டருக்கே அவங்க பண்ணுறதில்ல. அவங்க இண்டிவிஜுவலாக ஹீரோஸ் படங்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க நெட்ஃப்ளிக்ஸ்க்கே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தியேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் வருதோ அதே கலெக்ஷனுக்கு அவங்க ஃபண்டும் கொடுக்குறாங்க, அவங்க சேலரிஸும் கிடைக்குது. அங்கே தியேட்டருக்கு போகிற படங்களே பார்த்தீங்கன்னா 4-5 ஹீரோஸ், மார்வல் ஃப்ரான்ச்சைசி ஃபிலிம்ஸ் தான் அங்கேயும் போயிட்டுருக்கு. நம்ம கிட்டத்தட்ட அதுக்கு நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த டெக்னாலஜி எல்லாருமே ட்ரெயின் அப் ஆகி இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது கரெக்டாக இருக்கும். நமக்கு அந்த சேஞ்ச் ஓவர் வந்து நம்மளுமே கதைகள் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ விர்ச்சுவலோட கான்செப்ட் என்னென்னா நீங்கள் என்ன வேணால் இமேஜின் பண்ணலாம், என்ன வேணால் கதை சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ், அதில் வந்து எல்லாமே ஸ்டோரிஸ் கதைகள் ஒரு அனிமேஷன் படங்கள் மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கலாம். ஓகே, அந்த எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சது தான் அந்த லியோவோட பைக் சீக்வன்ஸ். அந்த ப்ரீவியஸ்லயுமே உங்களோட கேமரா மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா சார்? ப்ராப்பர் ஃபிலிம் மேக்கிங் தான். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கேமரா லைட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் உலகத்தில் இருக்கிற என்ன சுச்சுவேஷனுமே அங்கே சிமுலேட் பண்ணலாம். நம்ம சினிமாவில் யூஸ் பண்ணுற அதே ஒரு குக்லென்ஸ் வேணும்னா குக்லென்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதை சிமுலேட் பண்ணும் அதில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிம்மி ஜிபி இப்படி தான் இருக்கும், ஒரு FPV ட்ரோன் இப்படி தான் பறக்கும்னா இது எல்லாமே சிமுலேட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு ஒரு ஆஃபீஸ் ரூமில் ஒரு செட்டப்பில் எனி ஸ்டோரிஸ் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். இதை சொன்னதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி இதை டெக்விஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இது எப்படி சினிமாவாக எடுக்கிறது, இதில் நம்ம எடுத்துட்டோம், இது எப்படி சினிமாவாக எடுக்கிறது, அதுதான் இந்த டெக்விஸ் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் தான் வந்து இந்த LED ஷூட் பண்ணுறது, இல்லாட்டி க்ரீன் ஸ்க்ரீன்லேயே அதை கீப் பண்ணி ஸ்பாட்லேயே ஒரு வேர்ல்டை போட்டு காமிக்கிறதுன்றது வேறு ஸ்டேஜஸ். விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் ஒன்றும் கிடையாது, இது ஒரு காம்பவுண்டான விஷயங்கள். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு போகும்போது இப்போ நீங்கள் பார்க்குற பெரிய படங்கள்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலி, RRR படங்கள்லாம் வந்து இதை ப்ரீவியஸ் பண்ணி தான் அவங்க ஷூட்டிங்கே போவாங்க. என்னென்னா அவங்க போகிற கம்பெனிஸ் வந்து US இருக்கிற கம்பெனிஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ இந்தியாவில் ப்ரீவியஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கம்பெனி இல்லை. ஓகே, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் ஸ்ரீனிவாஸ் மோகன் சார் இந்த RRR அவரோட VFX சூப்பர்வைசர், அவர் ஒரு 5 டைம் நேஷனல் அவார்ட் வின்னர், அவர் இந்த ஜூரி மெம்பர் ஃபார் ஆஸ்கார் கமிட்டிக்கெலாம். ஈ சீன் எவ்ரி திங். ஓகே, அவருமே அதான் சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான் இந்த ஸ்டேஜ் அண்ட் ரியல்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இப்போ நம்ம லியோ பண்ணோம். இந்த ஜிகர்தண்டாவில் இந்த எலிஃபென்ட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அதை நம்ம ப்ரீவியஸ் பண்ணோம் திருசாருக்காக. அதுக்கப்புறம் இந்தியன் 2ல் நிறைய சீக்வன்சஸ்லாம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இப்போ பேசிக்லி அவர் ஸ்ரீனிவாஸ் மோகன் இன்வால்வ் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ்லையுமே நான் இன்வால்வ் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ்லையுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது எல்லாமே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் திருசார் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், இன்னும் ஒரு ஃபிலிம் ஸ்கூலோட கொலாபரேட் பண்ண போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துட்டாங்கன்னா இன்னும் ஐ கேன் டூ இட் ஃபார் பிகர் ஃபிலிம்ஸ் அதர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. இன்னும் அதை டெமோக்ரட்டைஸ் பண்ணணும். அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ப்ரீவியஸ் ப்ராசஸை கொஞ்சம் சிம்பிளி பண்ணோன்னா நம்ம பட்ஜெட்ஸ் மேஜராக அதுக்கான செலவு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் கவர் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அப்புறம் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சார்?